ரியா, ரோஷன், ஸ்வேதா, அஜய் எல்லாம் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க. நைட் ஒரு இடத்துல டென்ட் போடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ரியாவும் ஸ்வேதாவும் ஒரு டென்ட்டில் தூங்குறாங்க. ரோஷனும் அஜயும் இன்னொரு டென்ட்டில் தூங்குறாங்க. நைட் ரியாவோட டென்ட் வெளியே யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ரியா ஸ்வேதாவை எழுப்புறாங்க. ஸ்வேதா எழுந்துக்கவே இல்லை. ரியா எழுந்து டென்ட் வெளியே வராங்க. வெளியே யாருமே இல்லை. அதனால் ரோஷன், அஜய் இருக்க டென்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் நம்பலை. அப்புறம் கொஞ்ச நேரம் ரியா டென்ட்டுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே டென்ட்டுக்கு வெளியவே தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தூக்கத்துல இருந்து எழுந்த ரியா டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஸ்வேதா இல்லை. ரியா இதை ரோஷன், அஜய் கிட்ட சொல்ல அவங்க டென்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோஷனும் அஜயும் இல்லை. ரியா அவங்களை தேடி காட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க. எங்கே தேடியும் அவங்க கிடைக்கல. ரியா ரிலாக்ஸ் பண்ணலாம்னு ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிறாங்க. அந்த மரத்து மேலே இருந்து ரத்தம் ரியா மேலே சொட்ட சொட்ட விழுது. ரியா மேலே பார்த்து கத்துறாங்க. பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று ரியாவை அட்டாக் பண்ணுது. அப்புறம் ரியா, ரோஷன், ஸ்வேதா, அஜயோட தலை மட்டும் மரத்தில் தொங்கிட்டு இருக்கு.